இயேசு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். வரவழைத்து அவர்களுக்கு வெறுமனே அதிகாரங்களை எடுத்து கொடுக்கவில்லை. வெறுமனே அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் சக்திகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதற்கு முன்பாக அவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து பல்வேறு விதமான சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இதுதான் விவிலியத்தினுடைய முதலிலிருந்து நீங்கள் கடைசி வரையில் எங்கு பார்த்தாலும் கடவுள் பின்பற்றுகின்ற ஒரு வழிமுறையாக காணப்படுகின்றது. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், வெள்ளியை உலக்களமும் பொன்னை புகைக்கூடமும் சோதித்து பார்ப்பது போல கடவுள் நம்பிக்கையாளனுடைய இதயங்களை சோதித்து பார்க்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் தான் விரும்பியவர்களை தன்னிடத்தில் அழைத்து கொண்டாலும் அவர்களுக்கு வெறுமனே அனைத்தையும் எடுத்து கொடுப்பது கிடையாது. அவர்களுடைய இதயங்களை சோதித்து பார்க்கின்றார். அவர்களுக்கு சவால்களை ஏற்படுத்துகின்றார். அந்த சவால்களில் இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்களா இல்லையா என்பதையும் கடவுள் அவர்களோடு இருந்து அதற்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து சோதித்து பார்க்கின்றார். இந்த முதல் வாசகம் அதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. கடவுள் தாவீதை விரும்புகின்றார். எனவேதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைக்கின்றார். அழைத்து அவருக்கு அரசராகக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பட்டத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை, மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கடவுள் தாவீதுக்கு கொடுக்கின்றார். ஆனால் வெறுமனை கொடுத்து விடவில்லை. அவருக்கு இன்று சவால்கள் காத்து கொண்டே இருக்கின்றன. மிகப்பெரிய சவால். கோலியாத்தை எதிர்த்து யார் போரிடப் போகிறார்கள் என்று ஒரு கேள்வி எழும்பிய போது அந்த அரசாங்கம் முழுவதுமே, அரசாட்சியில் இருந்த அனைவருமே கதி கலங்குகின்றார்கள். யார் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள், யார் அவனோடு போரிடப் போகின்றார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுகின்ற பொழுது அங்கே தாவீது செல்லுகின்றார். தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த சவாலிலே வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்ற உடனேயே அவருக்கு மீண்டும் அந்த மணிமகுடம் கொடுக்கப்படவில்லை. சவுல் அரசு அவர் மீது பொறாமை கொள்கின்றார். அவரை கொல்ல வழி தேடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசர் மலைகளிலே சென்று ஒளிந்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே தன்னுடைய எதிரியாகிய சவுலை கடவுள் தாவீது கையிடத்திலே ஒப்புவிக்கின்றார். அந்த இடத்தில் தாவீது மீண்டும் வெற்றி பெறுகின்றார். கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் மீது நான் கை வைப்பது மிகப்பெரிய குற்றம், அதை நான் எனது வாழ்விலே ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அங்கே மீண்டும் அந்த சவாலிலே தாவீது வெற்றி பெறுகின்றார். இவ்வாறு பல சவால்களுக்கு பின்புதான் கடவுள் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் தான் விரும்பியவர்களிடத்திலே கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த சவால்களும் பொறுப்புகளும் நம்மிடத்தில் வருவதற்கு முன்பாகவே அல்லது வருகின்ற பொழுது நாம் ஏராளமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். இந்த துன்பங்களும் துயரங்களும் அது வாழ்விலே வருகின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவெளிப்பாட்டு நூல் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், கடவுள் தான் யார் மீது அதிக அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களையே கடிந்து தண்டித்து திருத்துகின்றார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது வாழ்விலே நாம் துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுதும் சவால்களை சந்திக்கின்ற பொழுதும் கடவுள் எனக்கென்று ஏற்கனவே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வைத்திருக்கின்றார். எனவே என் மீது அவர் அதிக அன்பு வைத்திருக்கின்றார். எனவேதான் கடவுள் எனக்கு இந்த சவால்களை கொடுக்கின்றார். இந்த துன்பங்களை நான் துன்பங்களாக பாராமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சவால்களாக என்று நாம் எப்பொழுது அதை பார்க்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அதை கடந்து செல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு சவாலின் போதும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மை அவர் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மை விரும்பி அழைத்திருக்கின்றார், நம்மை விரும்பி ஏற்றிருக்கின்றார். நமது வாழ்க்கையிலே நாம் எந்த விதமான சூழ்நிலை கடந்து சென்றாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை விரும்பி அழைத்திருக்கின்றார். அழைத்த இறைவன் என்னோடு இருப்பார், எனக்கு அனைத்தையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். கடவுள் நம்மை விரும்பி அழைத்திருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் அவரோடு இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமீன்.